குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் ரமேஷ். நான் பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக்கல் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ட் டைமில் இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்னோட ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுத்த நண்பர் மனோகர் சாருக்கு நன்றி சொல்கிறோம். வாய்ப்பு கொடுத்த நாள் முதல் இன்று வரைக்கும் என்னை வழிநடத்திக்கிட்டு இருக்கார். மறுபடியும் நன்றி. சார் மட்டும் இல்லை, நண்பர் பாஸ்கர் சாரும் என்னை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய நபர்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை கொடுத்துருக்கேன். நிறைய விதைகளை விதைச்சிருக்கேன். நான் விதைத்த விதைகளில் முதலாவதாக முளைத்த விதை ராமர். கார்பரேஷன் பஸ்ஸில் டிரைவராக போயிட்டு இருக்கார். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு திரு பன்னீர்செல்வம் அவர்களோட பிரதர். இவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தோம். இன்ன வரைக்கும் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் மூலமாக, அதாவது சார் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டயத்தில் டிரைவர் வேலைக்கு போக முடியல, வீட்டிலே தான் இருந்தாங்க. வீட்டிலே இருக்கும்போது வெஸ்டேஜில் இருந்து வந்த வருமானம் 6679. இது மே மாதம். இன்னைக்கு 10,000 தாண்டி வாங்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் காமராஜ் சார் பிரான்ச் டைரக்டராக இருக்காங்க. அவங்க 5000க்கு மேலே வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் மணிவேல் சார் சில்வர் டைரக்டராக இருக்காங்க. இந்த லாக்டவுன் டயத்தில் கூட 6000 ரூபாய்க்கு மேலே வருமானம். மிஸ்டர் செந்தில் சார் பிரான்ச் டைரக்டராக இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த லாக்டவுன் டயத்தில் 5000க்கு பக்கம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஆனந்தன் கேஸ் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரும் 5000க்கு கம்மி இல்லாமல் வருமானம். மிஸ்டர் பழனியப்பன் ஆகஸ்ட் மாதத்தில் 2401 ரூபா. இப்போ தான் இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை புரிஞ்சு எடுத்து பண்ணாங்க. சாரும் இன்னைக்கு பிரான்ச் டைரக்டர் முடிச்சிருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் வருமானம் பண்ண வச்சதுனால எனக்கு கிடைத்த வருமானம் 18,649 ரூபாய். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய நபர்களை வளர்த்ததுனால கம்பெனி எனக்கு 18,649 ரூபா வருமானம் கொடுத்துருக்கு. எனது அணியில் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற லீடர்ஸுங்க நிறைய நபர்கள் இருக்காங்க. அவர்கள் இன்னைக்கு 500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரலும் வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு விஷயத்தை பார்ப்போம். தமிழகத்தில் நேரடி விற்பனை சந்தை 2025 8000 கோடியாக எகிரும் பிக்கி கணிப்பு. வரும் 24-25 நிதியாண்டில் நேரடி விற்பனை துறையின் வளர்ச்சி 3 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதில் தமிழகமே முதலிடம். அதாவது 2025 டைரக்ட் செல்லிங்கில் தமிழகம்தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறாங்க. டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் டு டச் 64,500 crore. அதாவது டைரக்ட் செல்லிங்கில் 64,500 கோடி டர்ன் ஓவர் ஆக போகுது 2025. இந்த எக்கனாமிக் டைம்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த பிஸ்னஸ் ஜென்ரேஷன் இன்கம். உதாரணத்துக்கு சார் பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் முகந்தி இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை 2010-11 எடுத்தாங்க. எடுத்து தனக்குன்னு ஒரு குழு அமைச்சிட்டாங்க. துரதிர்ஷ்டவசமாக ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு இறந்துட்டார். இறக்கும்போது இந்த கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு வந்த வருமானம் 10,50,222. இறந்து 4 வருஷம் ஆகுது. இன்னைக்கு அவரோட குடும்பத்துக்கு வெஸ்டேஜ் மூலியமாக வரக்கூடிய வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13,07,450. இதை தான் ஜென்ரேஷன் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். தான் இல்லாவிட்டாலும் நம்ம இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை எடுத்து ஒரு குழு அமைத்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சாரோட ஒரு பேவுட்டு வந்து நமக்கு உதாரணமாக இருக்குது. மிஸ்டர் பாஸ்கரன் சார் எனக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பை நான் எடுத்து உள்ளே வரும்போது சாரோட இன்கம் 1,82,000. இன்னைக்கு 2 வருடங்கள் 2,82,504. இந்த அற்புதமான பிஸ்னஸில் தான் இருக்கும். நிறைய நபர்களை வாழ வச்சு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட ஒரு கம்பெனியில் இருக்கிறோம். சரியான முடிவெடுப்போம், ஒன்றாக இணைவோம், ஒன்றாக வெற்றி பெறுவோம். விஷ் யூ வெல்.